அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 515 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை படிக்கணுன்ற உங்களுடைய எண்ணத்தை நிஜமாகவே நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை தினமும் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் எப்படி வருதுன்னு கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. குறள் பார்க்கலாம் வாங்க. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று. அறிந்து அப்படின்னா தெரிந்து, அறிந்துன்னா என்ன தெரிந்து, ஆற்றி அப்படின்னா பொறுத்து, செய்கிற்பார்க்கு செய்கிற்பார்க்கு அப்படின்னா முடிவு செய்ய வல்லானை, முடிவு செய்ய கூடியவர்களை, அல்லால் அப்படின்னா அன்றி, அல்லால்னா என்ன அன்றி, வினைதான் அப்படின்னா செயல்தான், வினைதான்னா என்ன செயல்தான், சிறந்தான் அப்படின்னா சிறந்தவன், என்று அப்படின்னா என்பதாக, ஏவல் அப்படின்னா கட்டளையிடுதல், ஏவல்னா என்ன கட்டளையிடுதல், பாற்று அப்படின்னா இயல்புடையது, பாற்றுனா என்ன இயல்புடையது, அன்று அப்படின்னா இல்லை, அன்றுனா என்ன இல்லை. இதோடைய விளக்கம் பாருங்க. செய்யும் வழிகளை அறிந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது. எப்படி ஒரு வழியில் போனால் வெற்றி கிடைக்கும், அதனை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்காதவங்க கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலை எப்படி முடியும்? வெற்றியில் முடியுமா? முடியாது இல்லையா? தோல்வியில் தானே முடியும். அவங்களால அதை செய்ய முடியுமா? அதற்கான வலிமை அவங்கக்கிட்ட இருக்கா? அதை அவங்க கண்டிப்பாக எந்த கஷ்டம் வந்தாலும் அதை அவங்க துணிஞ்சு செய்வாங்களா? நமக்கு வெற்றியை தேடி தருவாங்களா? அப்படின்றத பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க கிட்ட வேலையை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் வேலையை கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு அதில் தோல்வி தான் மிஞ்சும். எப்படி என்பதை அறிந்து ஆற்றலுடன் செயல்படுபவருக்கு அல்லாமல் செயல்படுவதில் மட்டுமே சிறந்தவனை தூண்டக்கூடாது. செய்யும் வழிகளை அறிந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது. செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வைந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் அன்றி இவன் நம்மவன், நம்மளுடையனோ, நம்மளுடைய உறவு, நம்மளுடைய ஒட்டு அப்படிங்கிட்டு ஒரு வேலையை நம்ம செய்ய ஒப்படைக்க கூடாது. அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியுமா? எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிய முடியுமா? அதற்கான திறமை அவங்கக்கிட்ட இருக்கா? பகுத்தறியும் உணர்வு இருக்கா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? முறையாக பரிசோதிக்கணும். சோதிச்சுட்டு தான் அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். அந்த வேலையை அவங்களால செய்ய முடியுமான்றதை நம்ம முதல்ல சோதிக்கணும். அப்படி சோதித்து எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றி வாகை சூடக்கூடியவனாக இருந்தால் மட்டுமே அவனிடம் அந்த செயலை கொடுக்க வேண்டும். ஆராய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் என கருதி ஒரு செயலில் ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.